குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகங்களின் காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் கேது பகவானின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம். கேது பகவான் ஞானக்காரகர், மோட்சக்காரகர் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போது பாஷை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவரை பொறுத்தவரைலாம் அந்நிய பாஷை. ராகு பகவானை முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் சார்ந்தவராக அவரை குறிப்பிட்டு இருந்தோம். இவரை பொறுத்தவரையிலும் கேது பகவான் அப்படிங்கிறவர் கிறிஸ்துவர் சர்ச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது நேர் எதிர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இவங்க இருவரையும் பிரிக்கவே முடியாது. சம சப்தம பார்வையிலேயே இவங்க ரெண்டு பேரும் பயணிக்கின்ற ஒரு கிரகங்கள். சரிங்களா? ரத்தினம், வைடூரியம், தானியம், கொள்ளு, புஷ்பம், செவ்வல்லி, சமித்து, தர்பை, சுவை, புளிப்பு, உலோகம், துருக்கள், தேவதை. தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலை மாறி இருக்கிற அனைத்து தெய்வங்களும், அதாவது நம்மளுடைய மனித உடம்பு இருக்கும், சிரசு மட்டும் மாற்றப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த வகையில் விநாயக பெருமான், ஹனுமன், நரசிம்மர் மனித உடலோடு சிரம் மாறிய அனைத்து தெய்வங்களும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. சரிங்களா? வஸ்திரம், பல வண்ணம், ஆலயங்கள், அதாவது க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அமைப்பில் திருநாகேஸ்வரம், காளாஸ்திரி, திருப்பாம்பூரம், இப்படி நாகதோஷத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அனைத்து ஸ்தலங்களும் இவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஆலயங்களை பொறுத்தவரையிலும் ராகு பகவானுக்கு உள்ள அத்தனையும் கேது பகவானுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நியூமராலஜியில் கேது பகவானுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் எண் 7, அதாவது 7. சரிங்களா? கேது பகவான் ஞானக்காரகர், மோட்சக்காரகர் அப்படின்ட்டு சொல்லுவோம். சட்டப்படியான அனைத்து நிலைப்பாடுகளும் கேது பகவானின் காரகத்துவங்க. அதாவது ஒருத்தர் நான் சட்டப்படி தான் எதுவும் செய்வேன், நான் உன்னை சட்டத்தின் மூலமா நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற அனைத்து நிலைப்பாடுகளும் ராகு பகவான் அப்படிங்கிறது ஒரு சந்நியாச கிரகம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுது. இந்த சந்நியாசம் அப்படின்ன உடனே சாமியாராக போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை. இது ஒரு பற்றற்ற நிலை அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. எதன் மேலேயும் அதீத ஒரு காமம் இருப்பதில்லை. காமம் அப்படின்றது தான் ஆசை அப்படின்றது பொருள். அப்போது அதீதமான ஒரு ஆசை வைக்கிறதில்ல, ஒரு லிமிட்டட், சரி போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஒரு குடும்பமாகட்டும், ஒரு செல்வமாகட்டும், ஒரு உறவுகள் மீது ஒரு பற்று இல்லாத நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஒரு ஆடம்பரம், இதெல்லாம் பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க. அதில் மனசு அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடோடு அதில் இயங்காதுன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் ஒரு பற்றற்ற நிலை. இந்த பற்றற்ற நிலையை கொடுப்பது கேது பகவான். அதுதான் ஒரு சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது. இதில் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் தாமதத்திற்கான காரகிரகம். அதாவது இல்லைன்னு சொல்ல மாட்டார், பொறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் கேது பகவான் சில நேரங்களில் இதை நினைக்காத, இது உனக்கு இல்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிக்கலான அனைத்து விஷயங்களும் கேது பகவானுங்க. சிக்கல் அப்படின்ட்டு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த சிக்கல் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் கேது பகவான். பின்னல் கூடிய அனைத்து வேலைகளும், இந்த கயிறு பின்னுறது, கயிறு திரிக்கிறது, இது போன்று
எதெல்லாம் வந்து பின்னக்கூடியதோ பாய், தறி, புடவைகள், எப்படி சொல்கிறது, ஆடைகள், நூலாலைகள், இப்படி மெல்லிய விஷயங்கள் ஆரம்பிக்கும் இதனுடைய நிலைப்பாடு. இதை வந்து அப்படியே பின்னிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக ரொம்ப நுட்பமான வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நுட்பமான வேலைகள் எல்லாம் கேது பகவானின் காரத்துவம். அந்த நுட்பமான வேலையில் ஒரு உதாரணம் அப்படின்னாக்கா, எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், ஹேண்ட் எம்ப்ராய்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த எம்ப்ராய்டிங் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஒரு நுட்பமாக பொறுமையாக அப்படியே பின்னிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து கேது பகவானின் காரகத்துவங்கள். அடுத்ததாக இந்த ஷூலாம் பின்னுவாங்க. காலணிகளில் வந்து இந்த லெதர் ஷூ இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பின்னி அதுக்கப்புறம் தான் வந்து சில வேலைகளை செய்வாங்கன்னு வச்சிங்களேன். இது போன்று பின்னக்கூடிய அனைத்து வேலைகளும் அப்படின்ட்டு வச்சிங்க, இந்த தறி அப்படிங்கிறதுலாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கேது பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பக்தி மார்க்கத்திற்கு அடுத்த ஒரு நிலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்திற்கு காரகராக விளங்குபவர் கேது பகவான். சரிங்களா? ஞானம், வேதம், ஆன்மீகம், ஜோதிடம், சட்டம், மருத்துவம், தையல், சரிங்களா, இந்த தையல், டெய்லரிங்னு சொல்கிறேன் இல்லைங்களா, தையல், டெக்ஸ்டைல்ஸ், அதுதான் வந்து நான் வந்து அந்த தறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நூல் ஆலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, நூல்கண்டு, நூல் ஆலைகள், இதெல்லாம் தயாரிப்பது அத்தனையும் வந்து கேது பகவானின் காரகத்துவங்கள் அப்படின்றத பார்த்துங்க. சந்து பொந்து, இண்டு இடுக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கேது பகவான் தான். அதே போல் வந்து இந்த ஒத்தை அடிப்பாதை அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்கள், இதுவும் வந்து கேது பகவானின் காரகத்துவங்கள் தான். இந்த சவத்தில் அப்படியே பள்ளம் போட்டு அப்படியே சின்னதாக பைப்லாம் போய்ப்பாங்க பாருங்கள், இந்த ப்ளம்பிங் ஒர்க். அதை சவத்தை தோண்டிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு பள்ளம் போடுவாங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பைப்புங்களை பைப்பாங்க. அது போன்ற அமைப்பு. இந்த தோட்டா வண்டிங்கள்லாம் வச்சுட்டு ட்ரில்லிங் போடுவாங்க பாருங்கள், ட்ரில்லிங் போட்டு தோட்டா வச்சு வெடிப்பாங்க. அந்த தோட்டா போடுறோம் அப்படின்றது அந்த குழி தோன்றாங்க பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு டூலை வச்சு அப்படியே உள்ளே நகர்த்திக்கிட்டே போவாங்க. அப்போது அந்த இடம் பார்த்தோம்னா ஒரு சந்து மாதிரியே வரும், பார்த்துருப்பீங்க. ஆக அந்த சந்து, அந்த குட்டியாண்ட அந்த சின்ன அந்த சந்து பொந்து, இதற்காக அந்த ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டதுன்னு வச்சிங்களேன். இது போன்ற நிலைகள்லாம் கேது பகவானின் காரகத்துவம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கிறிஸ்துவர், விதவை அப்படிங்கிறதுலாம் கேது பகவானுடைய காரகத்துவங்கள். ரொம்ப மெல்லிசாக இருக்குங்க அந்த வயரு, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்படியே நீளமாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். உதாரணமாக ஊசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஊசி, அந்த நூல், பஞ்சு, இந்த மாதிரியான சில விஷயங்கள். இப்படி ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுவும் கேது பகவானின் காரகத்துவங்கள் தான். இதற்கு இணையாக உங்களுக்கு வேறு எதனா ஞாபகம் வந்ததுன்னா அதையும் இந்த காரகத்துவங்களில் சேர்த்து வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? அதேபோல் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு உறவுகள். முன்னோர்கள் அப்படின்னாக்கா தாத்தா, பாட்டி அப்படின்னு ஜென்ரேஷன் அப்படின்றதுங்க. அதாவது வந்து முன்னோர்கள் அப்படின்னும்போது பெரும்பாலான ஒரு உறவுகளுக்கு வந்து அந்த முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால தான் வந்து ராகுவையும் கேதுவையும் வந்து முன்னோர்களாக, நமது முன்னோர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள், இந்த ஜோதிடத்தை வடிவமைத்த ஞானிகள்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகங்கள் அப்படின்லாம் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது முன்னோர்களை வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா. மேக்சிமம் வந்து முன்னோர்களை வந்து பார்த்துருக்க மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக வந்து தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்குறது பெரும்பான்மையானவர்களுக்கு கிடைப்பதில்லை இல்லைங்களா. ஏதோ ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த தாத்தா பாட்டியை பார்க்குற பாக்கியம், அவங்க கூட பேசுகிற பாக்கியம்லாம் கிடைக்கிது. அந்த மாதிரி அந்த உறவுகளை குறிக்கக்கூடியது, வம்சாவழியாக வர உறவுகள், முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ஆண் வர்க்கத்தின் முன்னோர்களையும் அப்பா அப்படிங்கிற வர்க்கத்தில்,
கேது பகவானை பொறுத்தவரையிலும் தாய் வழி முன்னோர்களையும் குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் நீளமான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. கேது பகவானின் காரகத்துவங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரகத்துவம் அப்படின்னாக்கா சுருக்கம். எதையுமே வந்து அப்படியே சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னாக்கா அதற்கு காரக கிரகம் வந்து கேது பகவான். அதே போல் வந்து உள்ளிழுத்தல், ஒரு விஷயத்தை வந்து உள்ளே வாங்கணும், உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தருவது கேது பகவான். அப்போது வெளிநாட்டில் இருந்து நம்ம உள்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுலாம் இருந்ததுன்னா அந்த கேது பகவானின் கால நேரங்களை நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் வந்து ஒரு கம்பெனிக்கு உள்ளே என்ட்ரி கொடுக்கணும், உள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கேது பகவானின் கால நேரங்களில் அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு அனுப்புறது, இல்லை அவங்க கையில் சப்மிட் பண்ணுறது, இதெல்லாம் செய்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கல்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கேது பகவானை பொறுத்தவரையிலும் மெடிக்கல், அது சார்ந்த, அதாவது வந்து மருத்துவம் சார்ந்த கல்வி. அடுத்ததாக வந்து ஆன்மீக, அதாவது வந்து எப்படி சொல்லலாம், வேதங்கள் கற்பது, ஜோதிடம் கற்பது, அதே போல் வந்து சமயம் சார்ந்த, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மதம் சார்ந்த விஷயங்களில் கல்வி கற்பது அப்படிங்கிறதுலாம் வந்து கேது பகவானின் காரகத்துவங்கள். கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இயக்கம், அதாவது வந்து இந்த கட்சிகள்லாம் இருப்பாங்க பாருங்கள், அந்த கட்சிகள்லேயே கூட இது வந்து ஆன்மீக இயக்கங்களில் கேது பகவான். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இந்த அரசியல் இயக்கங்கள். கேது பகவானை பொறுத்தவரையிலும் இயக்கங்களில் ஆன்மீக இயக்கங்கள், ஆன்மீக தொண்டுகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது போன்ற இயக்கங்களின் காரகராக கேது பகவான் விளங்குகின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் ரொம்ப ஒரு வலிமையாக இருந்து கேது பகவானின் ஆளுமையில் அந்த நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர்கள் எந்த ஒரு மதத்தில் பிறந்திருக்கின்றார்களோ அந்த மதத்தின் மீது அதீத பற்றும், அந்த மதத்தை சார்ந்து அந்த மதத்தை வந்து டெவலப் பண்ணுறது, அந்த மதத்தை விட்டு கொடுக்காம பேசுகிறது, அந்த மதத்தின் மீது அவ்வளோ ஒரு பற்று இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த மதம் சார்ந்த நபர்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஏதேனும் உதவி செய்வது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே அவங்க வந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இந்த மத போதகர் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள், மத தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள், மடாதிபதிகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கேது பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கேது பகவானுடைய ஆளுமையில் காரகத்துவங்களில் தனிமை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. கேது பகவானுடைய காரகத்துவங்களில் தனிமை அப்படிங்கிறத போட்டுங்க. அந்த தனிமை அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து இவங்க வந்து ஒரு சகஜமான நிலைகளில் இருக்கிறது இல்லை, எல்லோருடையும் ஒரு கலகலப்பாக இருக்கிறது இல்லை, கொஞ்சம் ஒரு சிரித்து பேசுறது, ஒரு கிண்டல் அடிக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாடு கேது பகவானிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? உடல் உபாதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ராகு பகவானுக்கு சொன்ன அத்தனை உடல் உபாதைகளும் கேது பகவானுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அதுலேயும் வந்து இந்த காது, இஎன்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, காது, தொண்டை, இது போன்ற பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது. சில நேரங்களில் வந்து கண்டறிய முடியாத ஒரு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது கேது பகவானின் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது வந்து கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும் இல்லைங்களா, அதில் வந்து சட்டம் சார்ந்த கல்விகள் அனைத்தும், அந்த சட்டப்படிப்பு, அப்புறம் வந்து புலனாய்வு துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆய்வு செய்கிற அது போன்ற கல்விகள், இதெல்லாம் வந்து கூட வந்து சேர்த்து எழுதிக்கிங்க. சரிங்களா? அதே போல் வந்து இந்த பின்னல்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த பின்னல்கள் அப்படின்ற வேலைகளில் வலைகள் பின்னுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மீனவர்கள்லாம் வலை பிடிக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு
வலைகள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் பின்னுறது தான், கையில் பின்னுற வலைகள் தான். கொசு வலைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த அ கேது பகவானின் காரகம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதேபோல் வந்து பேச்சு திறமை, பேச்சில் வந்து ஒரு ஞானத்தோடு பேசுகிறது, ஞானத்தோடு போதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தன்மையில் இந்த கேது பகவானின் ஆளுமை பெற்ற அன்பர்கள் வந்து ஒரு தனித்துவமாக விளங்குவாங்க. பேச்சு தான் அவங்கள வந்து ஒரு தனித்துவமாக எடுத்துக்காட்டும். அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட், அவங்களுடைய குரோத்துக்கு அந்த பேச்சு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதாவது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஜோசியர், ஆசிரியர், வக்கீல், நீதிபதி, இப்படி பேச்சு தான் அவங்களுக்கு வந்து இந்த சொற்பொழிவுலாம் ஆற்றுவாங்க பாருங்கள். ஆன்மீக சொற்பொழிவு, மதம் சார்ந்த விஷயங்களில் பேசுவது, இது போன்ற நிலைப்பாடுகள்லாம் ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அந்த பேச்சை கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தோடு கேது பகவானும் கூட வந்து ஒரு சுபகோளும் வந்து 2 கிரகங்களாக வந்து வாக்குஸ்தானத்தோடு வந்து தொடர்பு பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் இது போன்று ஒரு நல்ல பேச்சாளர், அவருடைய பேச்சை கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சிறந்த கருத்துக்கள், வழிகாட்டுதல்லாம் அவருடைய பேச்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உள்ள ஒரு ஜாதகங்கள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா, நீங்கள் வாங்கி அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தின் நிலைப்பாட்டை நீங்கள் வந்து எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்து பாருங்கள். அது ஒரு விளக்கத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? ரைட். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.